ஹாய், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாடுலாவிய சேவைகள் மற்றும் கிராம சேவகர் போட்டி பரிசு அனைத்து போட்டி பரீட்சைகளுமான நுண்ணறிவு காணொலியில் மற்றொரு காணொலி சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. இந்த காணொலி மூலமாக நாம் உங்களுக்கும் இன்னும் ஒரு நுண்ணறிவு சம்பந்தமான வினாவுகளை தெளிவுபடுத்தலாம்னு நினைக்கின்றேன். இந்த காணொலி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் கருத்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்க. எளிய மாணவர்களும் பயனடையக்கூடிய வகையில் இதை ஷேர் பண்ணி கொடுங்க. கற்பவனாக இரு, கற்றுக் கொடுப்பவனாக இரு, கற்பவர்களுக்கு உதவி செய்பவனாக இரு, நான்காமவனாக இருந்து விடாது. ஓகே, அப்ப நாம இப்ப இந்த காணொலிக்கு போவோம். இந்த வினாவுக்குரிய வினாவானது இந்த காணொலிக்கு மேலே குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த வினாவினை வாசித்ததன் பின்னர் இந்த செய்முறையை பார்க்கவும். ஓகே, இப்ப வினாவை சொல்றேன். அதாவது ஒரு சிறுவன் ஒரு விளையாட்டு சைக்கிள் ஒன்று இரு அளவிலான சில்லுகளை சுற்றுகிறான். சரியா? அதுல முன் சில்லானது பெண் சில்லை விட சிறிய சில்லாக காணப்படுகிறது. முன் சில்லுடைய பரிதியோட அளவு 88 சென்டிமீட்டரும் பின் சில்லுடைய பரிதி அளவு 132 சென்டிமீட்டர் ஆகும். அதாவது சுற்றளவு பரிதி என்ற சுற்றளவு முன் சில்லுடைய சுற்றளவு 88 சென்டிமீட்டரும் பின் சில்லுடைய சுற்றளவு 132 சென்டிமீட்டரும் ஆகும். இப்ப ஆரம்பத்தில் இந்த இரண்டு சில்லுகளும் வால்வுகள் வந்து தரையை தொட்டவாறு இருக்கின்றன. ஒரே நேருக்கு ஒரே நேர்த்தியாக தரையை தொட்டவாறு காணப்படுகின்றன. எப்பொழுதோ அந்த சிறுவன் அந்த விளையாட்டு சைக்கிளை தள்ளுகின்ற பொழுதோ மீண்டும் அந்த முன் சில்லுடைய வால்வு பின் சில்லுடைய வால்வுக்கு நேராக தரை தொடுறமாறு இருப்பதற்கு முன் சில்லு எத்தனை தடவைகள் சுழற்றப்பட வேண்டும் என்பதை கேள்வி. சரி, முன் சில்லு எத்தனை தடவை சுழற்ற வேண்டும் என்பதே வினாவாகும். அதாவது அந்த முன் சில்லுடையதும் பின் சில்லுடைய வேல்வுகள் ஒரே தரையில் ஒரே நேர்த்தியாக மீண்டும் வருவதற்கு, ஆரம்பத்தில் நேர்த்தியாக நான் தள்ளுகின்றான், மீண்டும் நேர்த்தியாக ஒரே நேரத்தில் நேர்த்தியாக வந்து இருப்பதற்காக வேண்டும் முன் சில்லை எத்தனை தடவைகள் சுழற்ற வேண்டும் என்பதே வினாவாகும். முன் சில்லை எத்தனை தடவை சுழற்ற வேண்டும். அப்ப இதற்காக வேண்டி நாம் என்ன செய்யலாம், இலகுவாக ஒரு விகித முறையை காணலாம், கணித ரீதியாக தீர்க்கலாம். அதை விட இலகுவான முறை உண்டு. விகித முறை மூலமாக தீர்த்து இலகுவாக விடையை பெற்றுக்கொள்ள முடியும். அதாவது எவ்வளவு தூரம் தான் நம்ம சைக்கிளை நம்ம தள்ளுடைய முன் செல்ல பயணம் செய்யற தூரமும் பின் செல்ல பயணம் செய்யற தூரமும் சமனாக இருக்கும். ஏன், ஒரே தூரம் பயணம் செஞ்சால்தான் அந்த சைக்கிள் அந்த இரண்டு சில்லுகளும் இருக்கும். இரண்டு சில்லுகளும் பயன்படுத்தி தான் சைக்கிளை தள்ளுறோம் இல்லையா? முன் சில்லு எவ்வளவு தூரம் பயணம் செய்யுதோ, எவ்வளவு தூரம் முன்னோக்கி போதோ அதே தூரம் தான் பின் செல்லும் வந்திருக்கணும், பின் செல்லும் பயணம் செஞ்சிருக்கணும். ஆக இரண்டு செல்லுகளும் பயணம் செய்த தூரங்கள் சமனாக இருக்கும். எப்படி? பயணம் செய்த தூரங்கள் சமனாக இருக்கும். இந்த ஐடியாவை வைத்துக் கொண்டு நம்ம செய்வோம், அவன் இலகுவா தீர்க்கிறத பார்ப்போம். எப்படி? உதாரணத்துக்கு முன் சில்லுடைய பரிதிக்கும் பின் சில்லுடைய பரிதிக்கும் இடையில விகிதம் எடுப்போம். 88 132 இலகுவாக எளிய வடிவுக்கு மாற்றுகின்ற பொழுது 44 சுருக்க முடியும். 2 முறை, இது 3 முறை. அப்ப இந்த பரிதலுக்கு இடையிலான விகிதத்தை நாம் கருதின பொழுது முன் செல் 2 பங்கு பின் செல் 3 பங்கு. இந்த 2 விகித உறுப்புகளுக்கு இடையில போமசி ஹார்ன் என்ற பொழுதோ 2க்கும் 3க்கும் போமசி ஹார்ன் என்ற பொழுதோ நமக்கு போமசியாக 6 பெறப்படும். ஆகவே 6 போமசியாக வருவதற்கு முன் சில்லினை நாம் எத்தனை தடவைகள் சுழற்ற வேண்டும் என்றால் 3 தடவைகள் சுழற்ற வேண்டும். அதே 6 போமசியா வருவதற்கு பின் சில்லினை நாம் எத்தனை தடவை சுழற்ற வேண்டும் என்றால் 2 தடவைகள் சுழற்ற வேண்டும். அவ்வாறு சுழற்றினால்தான் முன் சில்லை 3 தடவையும் பின் சில்லை 2 தடவையும் சுற்றுகின்ற பொழுதுதான் 2 சில்லுகளும் பயணம் செய்த தூரங்கள் சமனாக இருக்கும். பயணம் செய்த தூரங்கள் சமனாக இருக்கின்ற பொழுதுதான் இந்த 2 வால்வுகளும் ஒரே நேரத்தில் இருக்கும், ஒரே நேரத்தில் ஒரே நேருக்கு நேராக அமைய பெற்றிருக்கும்.
அவை முன் செல்லு எத்தனை தடவைகள் சுழற்றப்பட வேண்டும் என்றால் அவை 3 தடவைகள் சுழற்றப்பட வேண்டும் என்பதுதான் இது சரியான விடை. ஒருவேளை பின் செல்லு எத்தனை தடவை சுழற்றப்பட வேண்டும் என்று கேட்டிருந்தால் 2 தடவைகள் சுழற்றப்பட வேண்டும் என்று கொடுக்கலாம். கேட்கப்பட்ட கேள்வி முன் செல்லுக்கு மாத்திரமே. மேலும் வளர்ந்து வீயத்தை கண்டு போமஸை கண்டு எத்தனை தடவை எத்தனை மடங்கு என்று காண்பது இலகுவாக ஒரு நிமிடத்துக்குள்ள 30 வினாதிக்குள் செய்யக்கூடிய ஒரு வினாவா இருக்கு. என்னிடம் இது கணித ரீதியாக சரிதானா, பயணம் செய்ய தூரங்கள் சரிதானா வருதான்னு பார்ப்போம். 3 மடங்கு சுழற்ற வேண்டும் இல்லையா? அப்போ 88 3 மடங்கு சுழற்றின்ற பொழுது மொத்தமாக உங்களுக்கு என்ன 264 சென்டிமீட்டர் தூரம் பயணம் செஞ்சிருக்கு. அதே போன்று 132 சென்டிமீட்டர் பருதியை அந்த சில்லு கொண்ட பருதி கொண்ட அந்த சில்லினை 2 தடவை சுழற்றின பொழுது 264 சென்டிமீட்டர் தூரம் பெறப்படும். அவை பயணம் செய்த தூரங்கள் சரியாக பெறப்படுகின்றது. அவை சிறிய சிலினை 3 தடவை சுழற்ற வேண்டும், பெரிய சிலினை 2 தடவை சுழற்றினாதான் மீண்டும் அந்த வேல்வுகள் ஒரே நேருக்காக அமையும். அது கணித ரீதியாக தீர்ப்பதை விட இவ்வாறு விகிதம் கண்டு எளிய வடிவில் தீர்ப்பது நேரத்தை மிச்சப்படுத்தக்கூடியதாக இருக்கும் பரீட்சையில். ஆகவே இந்த காணொலி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்க. மேலும் எமது வகுப்புகளை நீங்க இணைந்து கொள்ள விரும்பினால் அடிப்படையில் இருந்து கற்பிக்கப்படுகிறது, 3 மாத கற்பினை கற்பிக்கப்படுகிறது. கிராம சேவர்களுக்குரிய 4ஆம் கட்ட வகுப்பு முக்கியமாக எதிர்பார்க்க வினாக்கள், பாஸ் பேப்பர் வினாக்கள் நடத்தப்படுகின்றன. அவை எமது வகுப்பில் கலந்து கொள்ள விரும்பினால் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு மூலமாக இந்த வகுப்பில் இணைந்து கொள்ளலாம். நான் உங்கள் ஜிந்தான் பாஸ்.